வணக்கம். தற்பொழுது சிவனின் வழிபாட்டில் கர்ம வியாதிகள் விலகுவதற்கான வழிமுறைகளை பற்றி கூறுகிறோம். எந்த மருத்துவ முறைகளுக்கும் கட்டுப்படாத வியாதிகள் உள்ளன. அவற்றில் சில சர்க்கரை நோய், பிரஷரு, எய்ட்ஸு, கேன்சர், இது போன்று பல வியாதிகள் உள்ளன. இந்த வியாதிகள் குறைவதற்கு சிறியதாக நந்தியும் சிவலிங்கமும் வாங்கி வந்து பிரதோஷ நாளில் பிரதோஷ வேளையில் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். 2 அகல் விளக்குகள் தீபம் ஏற்றி வைக்கவும். இதே போன்று எவருக்கு உடல்நல பாதிப்பு உள்ளதோ அவரது கையில் 2 ஊதுபத்தி பற்ற வைத்து அவரது கையில் வைத்திருக்கும்படி தர வேண்டும். பின்னர் பால் அல்லது சுத்தமான தண்ணீர் எடுத்து அந்த சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் ஒரு சேர, என சிறியதாக உள்ளதால் ஒரு சேர அபிஷேகம் செய்யவும். அவ்வாறு இந்த அபிஷேக முறையை பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே அபிஷேகம் செய்யவும். இவ்வாறு ஓம் நமசிவாய என்று சொல்லிக்கொண்டு இந்த அபிஷேகத்தை செய்து வரும் பொழுது அதன் தொடர்ச்சியாக அந்த வியாதி உள்ளவரின் கையில் உள்ள ஊதுபத்தி எரிந்து முடியும் வரை இந்த பூஜையை தொடர்ந்து செய்யவும். பிறகு அங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால் அல்லது சுத்தமான தண்ணீரை வியாதி உள்ளவரின் தலையில் தெளித்து முழுவதும் பருகச் செய்யவும், அவரை குடிக்க சொல்லவும். இதுபோல் தினமும் செய்து வர 3 நாட்களிலேயே வியாதியின் உக்கிரம் குறைந்து வியாதி குணமாக தொடங்கும். இதை வியாதி குணமாகும் வரை பூஜை செய்து வரும் பொழுது அனைத்து விதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக குறையும். இது எனது அனுபவத்தில் கண்ட சுலபமான அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய முறையாகும். வழிபாடு செய்யும்போது விநாயகரை வழிபட்டு ஓம் கணபதியே நம என்று சொல்லிவிட்டு குலதேவதா நம என்று சொல்லிவிட்டு வணங்கிவிட்டு பஞ்சாட்சரத்தை ஓம் நம சிவாய நம என்று செபித்து கொண்டே அபிஷேகம் செய்து வியாதியஸ்தர் எப்போதுமே அவரும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வர வேண்டும். இந்த வழிபாட்டினை ஒவ்வொரு மதத்தவரும் செய்து கொள்ள வேண்டும். அந்தந்த மதத்திற்குரிய தெய்வங்களை அவர்கள் வழிபாட்டு முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்துக்களில் சைவர்கள் சிவனையும், வைணவர்கள் பெருமாளையும், சக்தி உபாசகர்கள் அம்மனையும் அதாவது சக்தியையும், முருகன் உபாசகர்கள் முருகனையும், கணபதி வணங்கக்கூடியவர்கள் கணபதியையும், சௌரர்கள் அதாவது சூரியனை வழிபடக்கூடியவர்கள் சூரியனையும், அதன் பிறகு அவரவர் அதாவது இந்து, முஸ்லீம், பௌத்த மதம், சமண மதம் அவரவர்கள் வழிபாட்டின் முறைப்படி அவரவர் தெய்வத்தினுடைய சொற்களை மந்திரமாக உச்சரித்து இவ்வாறு அபிஷேகம் செய்த பால் அல்லது நீரை உட்கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு சகலவிதமான ரோகங்களும் நீங்கிவிடும். படிப்படியாக குறைந்து அவர்கள் பூரணமாக
குணமடைந்து தீர்க்காயுளுடன் வாழ்வதற்கான வழியை அவரவர் வழிபாட்டு முறையில் உள்ள தெய்வங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்.